அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகர ராசிக்கார அன்பர்களே, உன் அழிவை பார்ப்பதற்காக காத்திருக்கும் நபர், எக்காரணத்தை கொண்டும் இவர்களை மட்டும் உன் வீட்டுக்குள் விட்டுவிடாதே. சரியா? ஆகஸ்ட் 12க்கு பிறகு நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களாக இருக்க போகுது. முக்கியமா ஒரு விஷயத்தால் உன்னுடைய வாழ்க்கை என்பது மாறப்போகிறது. இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில மகரம் இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன். தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு ஒருத்தவங்க இல்லையே, தனக்குன்னு அன்பு காமிக்க ஒருத்தவங்க இல்லாம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள எப்போதுமேங்க கண்ணீரும் கவலைகளோடும் வாழக்கூடிய ஒரு நபராக தான் இவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இவருடைய மனசுல எப்போதுமேங்க மற்றவங்க மேல அன்பு பாசம் ரொம்ப அதிகம். அதாவது இந்த மகர ராசிக்காரர்கிட்ட போய் என் மேல அன்பு செலுத்த மாட்டியா அப்படின்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க. காரணம், இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படி மற்றவங்க மேல அன்பையும் பாசத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்கள்ங்க. இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா சரி, அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எப்படிங்க, காசை பார்த்து பழகுவாங்க, காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மகர ராசிக்காரர்கள் என்னைக்குமே சரிங்க, ஒரு நாள் கூட சரிங்க, காசு தான் முக்கியம், காசு தான் அப்படின்னு என்னைக்குமே இவர்கள் காசுக்காக யார்கிட்டையும் பேசினதோ பழகினதோ கிடையாது. முக்கியமா சொல்ல போனா இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுவாங்களே தவிர மற்றவங்க இருக்கக்கூடிய பணத்தை இவங்க என்னைக்குமே பிடிக்கவே மாட்டாங்கங்க. ஏன்னா இவருடைய குணம் எப்போதுமே இதாங்க. அதாவது என்னைக்குமே நம்ம மற்றவங்க நல்லா இருக்கு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்கள்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள்ங்க. சரி, இது இவருடைய குணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னமோ இவர்களை பத்தி இதற்கு முன்பு நடந்த ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். நீங்க மகர ராசிக்காரங்களா இருக்கீங்கன்னா இது இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் இதுதான். ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா இனி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது எதிர்காலம் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குன்றதை நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? சரி, அந்த 3 விஷயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறத நான் தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா இது தெய்வம் எடுத்துக்கூடிய முடிவு, மாத்தவே முடியாதுங்க. முதலாவது, இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்ததுதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நோய் இவருடைய வாழ்க்கையில வரும். ஏதாவது ஒரு நோய் வரும். கால் வலியா இருக்கும், கை வலியா இருக்கும், இல்ல தோல் சம்பந்தப்பட்ட நோயா இருக்கும், இல்ல உள்ளுறுப்பு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய், இல்ல தலைவலி, இல்ல காய்ச்சல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோய் வரும். வரக்கூடிய நோய் அல்சரா கூட இருக்கலாங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா வரக்கூடிய நோய் எப்படின்னா வந்துடும் இவங்களுக்கு. வந்ததுக்கு அப்புறமா அது போகவே போகாதுங்க. இவங்களும் வேலைக்கு போற காசு, வீட்டுல கட்டுற காசுன்னு எல்லா பணத்தையுமே செலவு பண்ணி 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 அதை சரி பண்ண பார்ப்பாங்க. ஆனா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாலே அதை சரி பண்ணவே முடியாது. அவ்வளவு எளிமை இல்லை. அது மாறி 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 ரொம்ப பெருசா ஆயிடும். அதை இவங்களால என்ன பண்ணாலும் சரி சரி பண்ண முடியாம இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாள், ஒரு சில நாட்கள், சில மாதங்கள், வருஷங்கள் வரைக்கும் அதனால இவங்க அவதிப்பட்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க இப்போ வரைக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த நோயினுடைய தாக்கம் குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். இன்னைய வரைக்கும் மகராசனுடைய வாழ்க்கையில சொல்லுங்க, ஒரு நோய் போனதுக்கு அப்புறமா அடுத்த நோய் வந்தது வராம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா, நிம்மதியா இருக்கீங்க சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு நோய் வந்துச்சுன்னா, ஏதாச்சும் உடல் பாதிப்பு வந்துச்சுன்னா மறுபடியும் ஏதாவது ஒண்ணு உடல் பாதிப்பு வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில. ரெண்டாவது, காதலை பத்தின ஒரு விஷயம். இந்த காதல் வாழ்க்கையில மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு எப்படின்னா சென்சிட்டிவான விஷயங்கள், எதிர்பார்ப்பு அதிகம் உடைய நபர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா அன்பு அதிகமா காமிக்கக்கூடிய நபர்கள். முக்கியமா இவங்க இப்படிதான் அப்படின்றத இவங்களே மனசுல நினைச்சு அவங்க மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சிருவாங்க. அதாவது மகர ராசிக்காரர்கள் ஒரு பொண்ணையோ இல்ல ஆணையோ விரும்பிட்டாங்க அப்படின்ற போது அவங்கதான் உலகம், அவங்க மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு காதலை வச்சு அவங்களுடைய அதாவது அவங்க கூட வாழவே ஆரம்பிக்கல, கல்யாணம் பண்ணிடலாம். ஆனாலும் கூட மனசுலயும் சரி, நினைவுகள்லையும் சரி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த மாதிரி, தன்னுடைய குடும்பம் நிறைவேறஞ்ச மாதிரி, தன்னுடைய வாழ்க்கை இங்கிருந்து அங்க போன மாதிரின்னு எக்கச்சக்கமான ட்ரீமை மனசுக்குள்ள ஏற்றி வச்சிருவாங்க. ஆனா கடைசியில மகராசனுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் ஏமாந்து நிற்கக்கூடிய நிலைமைங்க. அதாவது இவர்கள் யாருக்காக அந்த அன்பு பாசம் அனைத்தையும் காமிச்சாங்களோ கடைசியில அவர்கள் இவர்களை துளி கூட மதிக்காம, துளி அளவு கூட பாசம் வைக்காம ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும். இப்போ வரைக்குமே இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு காதல் விவகாரம்ன்றது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணையோ பையனையும் நினைச்சு இன்னை வரைக்கும் நீங்க கண் கலங்கிக்கிட்டு தான் இருக்கீங்க. அவங்க கிடைக்க மாட்டாங்களா, அவங்களோட நம்ம சேர்ந்து வாழ்ந்துட முடியாதா அப்படின்னு நீங்க ஆசைப்படலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னை வரைக்கும் நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமான்ற எண்ணத்தோடு தானே இருக்கீங்க. இப்படிப்பட்ட நிலைமையோடு தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. சரி, இது வரைக்கும் மகராசனுடைய 2 விஷயங்களை பார்த்தாச்சு. மூன்றாவது, குடும்பம். இந்த மகராசனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே என்னடா இது, நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு நம்ம மேல துளியளவு கூட பாசமே இல்லைன்ற அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து நபர்கள்னா அது இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. தன்னுடைய அப்பா அம்மா குடும்பத்தார்கள்
யாருக்குமே இவர்கள் மேல பாசமே கிடையாதுங்க. இன்னைய வரைக்குமே இந்த மகர ராசிக்காரர்கள் தனிமையிலேயே தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது அம்மா அப்பா வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனாலும் கூட அவங்க கிட்ட பேசுற வார்த்தைகள் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளவுதான் இருக்கும். முழுக்க முழுக்க சொல்ல போனா குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க மாதிரி தான் அந்த வீட்லயே இருப்பாங்க, ஆனா யாரோ ஒருத்தவங்க மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். குடும்பத்தார்கள் வந்து பேசுவாங்க, ஏதாச்சும் கேட்பாங்க, அப்ப கூட மௌனத்தால தான் இருப்பாங்களே தவிர எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி காரணம், ஏதாவது ஒண்ணு பேசிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனைன்றது இவர்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி ஏற்படுது. அதனாலேயே இன்னைய வரைக்கும் சரிங்க, இப்ப வரைக்கும் சரிங்க, இந்த மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசா பேசிக்கிறதே கிடையாது குடும்பத்தார்கள்ட்ட. இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். சரி, இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல மகர ராசியுடைய எதிர்காலம்ன்றது எப்ப அமையும், எப்படி அமையும்ன்ற கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய வாழ்க்கையில அதை என்னன்றதை சொல்றேன். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். மகரம் ராசிக்கார அன்பர்களே, நீங்க இனி வரக்கூடிய காலங்களில் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீரும். முக்கியமா ரொம்ப காலமா நீங்க தொழில் தொடங்க ஆசைப்பட்டிருப்பீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கான ஏற்ற காலமாக அமையும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. தொழில்ல நீங்க லாபம் இல்லாமலும் இருந்திருக்கலாம், இதற்கு முன்பு தொடங்கி லாபம் இல்லாமல் ரொம்ப நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நஷ்டங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க ஆரம்பிக்கும், அதுவும் கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முடிவுகள் இது வரைக்குமே ரொம்ப சரியானதாக இருந்திருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நீங்க எடுத்த முடிவுகள் நினைச்சு சில நேரங்களில் வருத்தப்பட்டிருப்பீங்க. அதாவது முடிவு கரெக்டாக தான் இருக்கும், ஆனா அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுவது உண்டு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில விஷயங்கள் இழந்திருப்பீங்க அந்த முடிவுனால. அந்த இழந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இப்ப பெருசா தெரியுமே தவிர உங்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் அது பெருசாவே தெரியாது. அதாவது அந்த ஒரு விஷயம் இழந்துட்டீங்க, அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது அந்த ஒரு விஷயத்தை இழந்தனாலதான் இப்ப உங்களுக்கு பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்ச விஷயங்கள் நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறத விட இழந்த விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டீங்க. ஆனா அதுக்குள்ளேருந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ரொம்பலாம் இருந்திருக்கும், ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் அது உடனே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய நகைக்கடனை முழுவதுமாக நீங்க அடைப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு நாள் வரைக்குமே சொந்தமா வீடு கட்டாம இருந்த உங்களுடைய வாழ்க்கையில சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கேற்ற பணமும் வந்து சேரும். ரொம்ப நாளாக இழிவில் இருந்த சொத்து பிரச்சனைகளுக்கு முழுவதுமாக தீர்வுன்றது இந்த மகராசினுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் மனசளவுல இயங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்திற்குமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மற்றும் நீங்கள் மற்றவர்கள் முன்பு உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வைத்து பார்க்கும் பொழுது நீங்க எந்த இடத்துலையுமே ஒரு ஒரு மிக்க சிறந்த நபராக வெளிவர ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி, பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் மற்றவர்கள் முன்பு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் அளவுக்கு நீங்க சிறந்து அமையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இதற்கு முன்பு எந்த ஒரு விஷயத்தை செய்ய போதும் பயம் என்பது இருந்திருக்காது. ஆனா கொஞ்ச நாட்களாகவே நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தாலும் சரி, பண்ணாலும் சரி, அதில் உள்ள பயம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில சூழ்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில. அப்படிப்பட்ட பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து காணாமல் போகுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க. சில விஷயங்கள் எப்பவுமே சரிங்க, ஒருத்தர் சொல்லுவாங்கள, ரொம்பவே பெரிய அளவுல பாதிச்சிடும். அப்படி இவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா ஒரு விஷயம் நடந்து அந்த ஒரு பாதிப்பினால இன்னை வரைக்கும் அதுல இருந்து வெளிவர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். தவறுகள் எல்லாத்தையுமே நீங்க மாற்றி அமைச்சுக்குவீங்க, திருத்திக் கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மாற்றி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இந்த மகராசிக்காரர்களுக்கு அமையும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் என்பது நீங்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல கொஞ்சம் ஒரு மாறுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஒரு அன்பு இல்லாமல் தனிமையில வாழ்ந்த இந்த மகராசினுடைய வாழ்க்கையில அன்பையை தாண்டி தனிமையை தாண்டி ஒரு உறவு என்பது இவருடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள். திருமணம் ஆகாத நபர்களுக்கு, அதுவும் சரியாக 25 வயதை கடந்து 26 நடக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் என்பது சில மாதங்களுக்குள், முக்கியமா சொல்லணும்னா 7 மாதத்துக்குள் திருமணம்ன்றது அமைஞ்சு ஒரு திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும். சரியா இந்த மகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல. சரி, மகராசனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போறார்கள் என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில் நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்ன்றது நம்புறேன். அனைவருக்கும் பகிருங்கள். மகராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.